என்னங்க இப்படி கோச்சிக்கிட்டு போறீங்க? சும்மா வாங்க. எங்க வர்றது? போதும் போதும், எனக்கு கிடைச்ச மரியாதை போதும். சும்மா வாப்பா, உன் மரியாதை ஒன்றும் குறையல. உன் இஷ்டம் போலவே ஆகட்டும். முகூர்த்தத்தை வச்சிடுவோம். சொக்கலிங்க, போய் மஞ்சுளா கிட்ட சொல்லு. அவர் எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதம்மா. தர்மலிங்கம் பிள்ளை வந்து ஊருக்கு போயிடுன்னு கூத்திட்டு போட்டாரு. உடனே போயிட்டாரு. அப்ப நமச்சிவாயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அம்மா. அம்மா, உங்களை தியாகராஜனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சுன்னு தாத்தா அவங்க கிட்ட சொல்ல சொன்னார். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் இந்த கல்யாணத்தை. போய் தாத்தா கிட்ட சொல்லு. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் இப்ப ரொம்ப கோபமா இருக்காரு. இப்ப நீங்க முடியாதுன்னா இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏதாவது கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுடுவாரு. எழுதி வைக்கட்டும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஹலோ மை டியர் மஞ்சுளா. இந்தாங்க, என்ன டியர் டியர்னு சொல்லாதீங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணி போறது இல்ல. வேண்டாம், நானா உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு உங்க தாத்தா தானே என் தலையில கட்டுறாரு. அவர் கட்டினாலும் ஒரு சம்சாரம் இருக்கிறப்ப என்ன எப்படி கட்டிக்குவீங்களா? அது என்ன கேட்டா உங்க தாத்தாவை போய் கேளு. அவருக்கு தான் வயசாடுச்சு, உங்களுக்கு என்ன புத்தி போயிடுச்சா? ஆமா, உன்னுடைய அழகையும் ஆஸ்தியும் பார்த்ததும் என் புத்தியே கெட்டு போச்சு. மஞ்சுளா, என் நெஞ்ச கொஞ்சம் புலந்து பாரு. நெஞ்சம் எங்க இருக்கு, வஞ்சகம் இருக்கு. நீங்களும் உங்க அப்பா மோசக்காரங்க, திருடங்க. உள்ளத சொல்லுங்க. நீங்க விரும்புறது என்னையா, என் பணத்தையா? சொல்லட்டுமா? உன் பணத்தை தான். இல்லன்னா உன்ன கல்யாணம் செஞ்சுக்க போறான். இதுக்கு முன்னால உன்னை மோசம் செஞ்சான் பாரு ஒரு ராஜா, அவன் கூட உன் காசு மேல ஆசை வச்சுதான் வந்தான். அவர் காசுக்காக வரல, என்ன மோசமும் செய்யல. நானே அவரை அழைச்சிட்டு வந்தேன், அவரையே காதலிச்சேன். எங்க இருந்தாலும் தேடி அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். செஞ்சுக்க. ஆனா உங்க தாத்தா ஒரு தம்படி கூட கொடுக்க மாட்டார். குடுக்காட்டா போட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் பணம் தேவையில்லை. அப்போ காய்கனிகளை தின்னுட்டு காட்டிலேயே வாசம் செய்வீங்களா? எங்கேயாவது இருப்போம், உங்களுக்கு என்ன? அப்பா நமச்சிவாயா, இதுவரை ராஜா ஆக்கின, இப்ப சாமியார் ஆக்கிட்ட. ஏன்பா மந்திரம் பலிக்குமா? பலிக்கும் பலிக்கும். இந்த கிழவன்களுக்கு வேண்டியதே ராஜா, இல்லன்னா சாமியார். உடனே மயங்கிடுவாங்க. நீங்க மட்டும் ஜாக்கிரதையா இருங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உஷா, உங்க அப்பா வர்ற சமயத்துல சாமியார்கிட்ட கைய காட்டிக்கிட்டு, சாமியார் ஒரு தாயத்தை கொடுப்பாரு, அதை கட்டிக்கிட்டு என்ன மறந்துட்டது மாதிரி நடிக்கணும். நடிக்கிறது எதுக்கு? நிஜமா மறந்துடும். அப்புறம் உனக்கு மரப்பாச்சி மாப்பிள தான் கிடப்பான். மாமா, அப்பா அப்பா அப்பா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, சீக்கிரம் உட்காரு. நமச்சிவாய சிவாய நமோ. ஓஹோ, என்ன ரேகை, என்ன ஓட்டம்! பாக்ய ரேகை, சந்தான ரேகை. இந்த பெண்ணுக்கு ராஜயோகம், கல்யாண யோகம் வந்ததும் தனவந்தன் ஒருவன் தானாகவே வந்து தாலி கட்டுவான். இன்னும் எப்ப வர போறாங்க சாமி? வயசு பொண்ணு, அது என்ன பாவமோ, வந்தவங்க எல்லாம் வந்த வழியே போறாங்க. போக வேண்டியவன் போக வேண்டியதுதான், வர வேண்டியவன் வந்தே தீருவான். இந்த பெண்ணுக்கு சுதந்திர யோகம் இல்லை. வேறொரு மனத்தோடு இந்த பெண்ணின் திருமணமும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. விசாரம், யார் இவரு? உங்களுக்கு தெரியாதா? இவர்தான் சர்வஜீரணானந்த சுவாமிகள். இறந்தவங்களை எழுப்பினாரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாருன்னு அன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சே, அவருதான் இவரு. பெரிய மகானுபாவர். இந்த பாருங்க, வயசு 600 ஆகுதான், அப்படியே இருக்கிறாரு. சாப்பிடுறதே கிடையாதான். கல்லு முள்ளு கண்ணாடி கப்பு கடையாணி இத்தனையும் ஜீரணமாக்கிடுவாரு. நமஸ்காரம் சுவாமிகளே. நமசிவாயம் சிவாய நமோ. அந்த அயோக்கிய பேர் இங்கே எனக்கு என் குருவையாய் ஏளனம் செய்தாய் பாவி. நமக்கு மந்திரோபதேசம் செய்தவர் நமசிவாய சிவானந்த சுவாமிகள். அவர் காற்றிலே மிதப்பார், ககனத்திலே பறப்பார், உள்ளங்கையிலே தீயை வரவழைப்பார், உடனே அதை திரும்பி போக வைப்பார். இன்று பூலோகத்தில் இருப்பார், நாளை மேல்லோகத்தில் வசிப்பார். இப்படி தோன்றுவார், அப்படி மறைவார். மன்னிக்கிறோம் சுவாமிகளே, உங்க குருவை கொலை கூறல சுவாமிகளே. என் மற்ற நமச்சிவாயத்தை சொன்ன சுவாமிகளே. அவனா சுத்த அயோக்கியன். அவனுக்கா உன் பெண்ணை கொடுக்க நினைக்கிறாய்? அது நடக்காது. நான் அப்படி நினைக்கவே இல்லை சுவாமிகளே. கட்டாயம் எங்க மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாத்தீங்களா சுவாமிகளே, அந்த பையன் என்னமோ மருந்து வச்சு வாங்கிட்டான். அஞ்சாதடா மகனே, அந்த மருந்தை தகர்க்க ஒரு தாயத்தை தருவோம். அதை உன் மகளின் கழுத்தில் மாட்டு, பிறகு உன் இஷ்டப்படியெல்லாம் மாட்டு. நமசிவாயம் சிவாய நமோ. சுவாமிகள் பிரசாதம், இந்த தாயத்தை உஷாவுக்கு கட்டு. சரிங்க மாமா. சுவாமிகளே, என் பொண்ணு கல்யாணம் இன்னொரு பொண்ணு கல்யாணத்தோட சேர்ந்து நடக்கணும்னு சொன்னீங்களே, யார் அது? அட பாவி, சர்வமும் உணர்ந்த சாதுக்களை சோதிக்கின்றாயா? தலை தகர்ந்து விடும்.
அபச்சாரம் மன்னிக்கணும் சுவாமிகளே. நம சிவாயம், சிவாய நமோ. இப்பொழுதுதானே உன் எஜமானியின் திருமணத்தை முடிவு செய்து வந்தாய். ஆமாம் சுவாமிகளே. தந்தை வரனை தேடி விட்டாராம். திருமணம் புரிந்து கொள்வாயா? உஷா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. வேணும்னா உள்ள போய் குடி. நான் வேலை கரையாண்ணா பெரிய தர மாதிரி உத்தரவு போடுறியே. உஷா, என்ன இப்படி திடீர்னு மாறிட்ட? இவ்வளவு நாளா என்கிட்ட சந்தோஷமா பேசுவேன், இன்னைக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா? நீந்தான் பேய், நீந்தான் பிசாசு, நீந்தான் குடிக்காதான். உம்மல எனக்கு ஆத்தா. அக்கா, என்ன உஷா இப்படி மாறிட்டா? யார் இந்த தாடி பையாண்டி? சனாதனம் தெரியாம பேசுறேன். இவர் யார் தெரியுமா? சர்வ ஜீவனானந்த சுவாமிகள். கண்ணை திறந்தாருன்னா சாம்பலாயிடும். நம சிவாய. என்ன சாமி நமச்சிவாய? என் குடியை கெடுத்துட்டு நமச்சிவாயமா? நமச்சிவாய. உஷா, உஷா. சுவாமிகளே, எங்க எஜமானர் வீட்டுக்கு வந்து அவர் பேசி மஞ்சுளாவையும் கொஞ்சம் வச்சிய வைக்கணும். அவர்கள் பொல்லாப்பு உனக்கேனடா மகனே? திருந்தி விட்டால் உன் மகள் திருப்தி அடையடா. அப்படி சொல்லக்கூடாது சுவாமிகளே. 2 கல்யாணம் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக நீங்க தானே சொன்னீங்க. தயவு செய்து வந்து தானே. சுவாமிகளே, சுவாமிகளே, எனக்கு சன்னியாசம் கொடுங்க. எனக்கு உஷா இல்லைங்கமோ இந்த உலகமே கிடையாது. மகனே, சந்நியாசம் என்றால் சாமானியம் இல்லையடா. சம்சார பந்தங்களையே வெட்டிவிட வேண்டும். வெட்டிட்டேன் சாமி, வெட்டிட்டேன். எங்க அத்தா, அக்கா, உஷா, எஜமா, கடங்கார பசங்க எல்லாரையுமே விட்டுட்டேன். காஷாயம் கொடுங்க. அதற்கு பெரியவர்கள் அனுமதி தேவையடா மகனே. எனக்கு இருக்கிற பெரியவர் எங்க அத்தானை தவிர வேற யாருமே கிடையாது. அத்தா, அத்தா, இப்ப சொல்லுங்க, எனக்கு காதலி உஷாவா தரீங்களா இல்ல காஷாயம் வாங்கி தரீங்களா? சொல்லுங்க. ஆஷாயத்தை கொடுங்க சாமி. ஏதோ அவனும் பிரியமா கேட்கறான். நம சிவாயம், சிவாய நமோ. போட்டுக்கிறேன். ஏய்யா, எதுக்காக வந்தீங்க? பாக்கி கேட்கறதுக்கு வந்தோம். கொஞ்சம் எஜமான வர சொல்லுங்க. எஜமா வீட்டுல இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? போங்க வெளில. எத்தனை தடவை வந்தாலும் இல்ல இல்லன்னா சொல்றீங்க. இன்னைக்கு பாக்கி வாங்காம போக முடியாது. முடியாதா? முடியாதுயா. முடியாதா? முடியாது. போயா வெளில. என்னையா படத்தை கொடுத்து போயா. நீ எதுக்கு வந்த? பாக்கி வாங்க வரல, கடை கொடுக்க வந்திருக்கேன். கடை கொடுக்க. அப்போ என்ன கூப்பிட்டு எங்கடா அந்த செட்டியார காணோம்? வெளியில இருக்காரு, பார்த்து வா. நமஸ்காரங்க. பயந்துல போயிட்டேன். எங்கேயா வந்த? என்ன சமாச்சாரம்? நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கியம் வாங்கிட்டு போலான்னு வந்தனுங்க. பாக்கி துப்பாக்கி தான். இப்போ பையன் கல்யாணம் நடக்கட்டும். அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு அந்த ராஜாவுக்கு கொடுக்க போறாங்களாமே. எந்த மடையை சொன்னவன்? நான் சொல்லலீங்க, ஊர்ல சொல்றாங்களே. ஊருக்காரங்க கிடக்குறாங்க ஐயா. அவங்களுக்கு என்ன வேலை? அதுல அவன் ஒரு கில்ட் ராஜா. பணத்தை கொடுக்க முடியாம தானே நகையை திருப்பி கொடுத்தான். ஆமா ஆமா. அடடே, என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ஐயா உட்கார். சக்கியா ஐயா, உம்மால எனக்கு ஒரு சின்ன உதவி நடக்கணும். செய்வீரா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நம்ம பையன் கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. எங்கேயாவது ஏற்பாடு செய்யும். லட்சம் ரூபாயா? நான் எப்படிங்க ஏற்பாடு செய்ய முடியும்? இருக்கிறதெல்லாம் பொறுக்கித்தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனுங்களே. இனிமே நான் தூக்கு போட்டுக்க வேண்டியதா இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான்? ஓய் செட்டியார், நீர் கலாட்டா பண்ணுன என் மதிப்பே போயிடும். அப்புறம் உங்க பணமே வராது. அதனால நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாத்து என்னுடைய பெருமையை பற்றி சொல். அவங்களும் நம்புவாங்க. நீர் சும்மா ஒரு பேச்சுக்காக நான் கூட அவருக்கு 25,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும். அவங்களும் கொடுப்பாங்க. அவங்க எங்க கொடுக்க போறாங்க? நீர் சும்மா சொல்லி தொலையும் ஐயா. அவங்க கொடுப்பாங்க. கல்யாணமும் நடக்கும். அப்புறம் உங்க பணமும் வந்து சேரும். சரி, என்ன மட்டும் பேச்சோட விட்டுடுங்க. சும்மா போய் சொல்லுங்க. என்ன ஏமாத்துறிய? அலக்னி ரஞ்சன் பலாக்காரம் பாபகரம். அலக்னி ரஞ்சன். இது என்ன வேஷம் நமசிவாயம்? அந்த நமசிவாயம் அரோகரா. இப்ப இவர் நமசிவாய சுவாமிகள். உஷா போயிட்டா. இந்த உலகமே இருண்டு போச்சு. உஷா போயிட்டான்னா செத்த போயிட்டாளா? செத்து போனாலும் பரவாயில்லையே, என்னை மறந்து போயிட்டா. எவனோ ஒரு சாமியாரு பைய வந்தா, ஏதோ ஒரு தாயத்தை எடுத்து கட்டனா. அன்னையிலிருந்து அடியேன் பாடு அரோகரா. யார் அந்த சாமியார்? அவன் எவனோ தெரியல. எங்க அத்தான் கூட்டிக்கிட்டு கருணாகரம் பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வர வர இந்த சொக்கலிங்கத்துக்கு புத்தியே இல்ல. பாதையில் போறவனால ஏன் வீட்டுக்கு கூட்டு போறான்? நீ கவலைப்படாத. கவலைப்படாதப்பா.
10,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வேண்டாங்க வேண்டாம். எப்போ உஷா போயிட்டாளோ இந்த உலகமே போயிடுச்சு. நான் போகும்போது உங்க மகன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போறேன். அலக்னி ரஞ்சன் அலக்னி ரஞ்சன். அடே இது என்ன வேஷம்ப்பா? ஆமா ராஜா இப்ப எப்படி இருக்காரு? ராஜா சன்னியாசம் வாங்கிட்டார், அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ராஜா இப்ப எங்க இருக்கார்? இந்நேரம் கருணாகரம் பிள்ளை வீட்டுல அம்பாள் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பார். நம சிவாயம் சிவாய நமோ. மகனே, இதை கன்னியின் கழுத்திலே கட்டு. கட்டுங்க. இந்த மாதிரி ஏன் பொண்ணு போட்டு கொடுத்தாரு, கட்டுவேன். டக்குன்னு மனசு மாறி போச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.